லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது. வித் யுவர் சக்சஸ் bury them with your smile. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. நான் ஏன் சொல்றேன்னா, நண்பா இதெல்லாம் நான் பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளவுதான் மேட்ச்.